எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடன் குறித்தான். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும், இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் எந்த நின்று ஓட்டமாக அல்லாஹுடைய மகத்தான அருளால் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹீன் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். அதுல 3வது தலைப்பு பாபு சபர், பொறுமை என்ற தலைப்பு பார்த்து வரும். இதுவரைக்கும் 30 செய்திகளை நாம படிச்சிருக்கோம். இதுக்கு 31வது செய்தி. அந்த அனஸின் மாலிக்கின் ரலியல்லாஹு அன்ஹு கால, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஇம்ரஅத்தின் தபுகி இந்த கபரி. ஒரு பெண்மணி கபர்ல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவருடைய மகன் இறந்துட்டார். வஃபி ரிவாயத்தில் முஸ்லிமின் தபிக்கி அலா சபியின் லஹா, இறந்து போய்விட்ட தன் குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார். கபூர்ல அழுதாங்கன்னா கபூர்ல பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு அந்த அர்த்தம் இல்லை. தன் மகன் இறந்த துக்கத்தை தாழாம, வீட்டில் இருக்க நிலை கொள்ளாம கபூர்ல போய் உட்கார்ந்து நினைச்சாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய துக்கத்தை அழுகையா வெளிப்படுத்துறாங்க. பிள்ளையுடைய மையவாடியில் நின்று கபர்ல நின்று அழுகுறாங்க. அதுதான் இந்த காட்சியை ரசூலா பார்க்குறாங்க. கடந்து போறாங்க ரசூலா. ஃபகால இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாவை அஞ்சிக்கொள், சகிப்புத்தன்மையோடு ரசூலா அந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்றாங்க. அல்லாவை அஞ்சிக்கொள், சகிப்புத்தன்மையாக இருந்து கொள் என்று ரசூலா சொல்றாங்க. கபூர்ல உட்கார்ந்து அழுகுறது, போமா வீட்டுல போய் இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத, நிதானம் என்று ரசூலா நம்ம சொல்ற மாதிரி ரசூலா சொல்றாங்க. உபதேசம் தானே சொல்றாங்க. சொன்னா அந்த அம்மா ரசூலான்னு தெரியாம என்ன செஞ்சிச்சுன்னா, வழக்கமா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும்போது, அறிவுரை சொல்லி போகும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். சங்கடத்துல இருக்கும்போது கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, எல்லாம் சரியாக்கிடுவோம்னா போனா வந்து பேச வந்துட்டு ஆளா பாரு அப்படிங்கிறது இயற்கை. மனுஷன் எல்லாருக்குமே அது இருக்கும். உனக்கு வந்தா தெரியும்பா நீ சொல்லிடுவேன், உனக்கு என்ன. துன்பங்களை பொறுமையாருன்னு சொல்றது ஈஸி தான், உண்மையும் கூட. நமக்கு வரும்போதுதான் அந்த சங்கடங்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும். பொறுமை என்பது சொல்லிட்டு போறது இல்லை, இன்னொரு ஆளுக்கு சொல்லிட்டு போக பொறுமையா இருக்க கண்டு சொல்றது இல்லை. தனக்கு வருகிற பொழுது அந்த நிலையை கை கொள்வதுதான் சபம். இதைத்தான் ரசூலா என்ன செய்றாங்கன்னா கடத்த பாக்குறாங்க. இந்த அம்மாட்ட சொல்றாங்க, உபதேசம் பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி உபதேசம் பண்றது அவங்க சங்கடம் நினைப்பாங்கள என்று உபதேசம் பண்றதை நிறுத்த முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் உபதேசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. தவறை பார்க்கும்போது, அது தவறாக ஒரு காட்சி தென்படுகிற பொழுது, அதில் நாம அது தவறுன்னு நினைக்கும் போது சொல்லித்தாகணும். சரியா கூட இருக்கலாம், நம்ம தவறு நினைச்சிருக்கலாம்ல, சொல்லித்தர ஆகணும். சொல்லும் போதுதான் தெரியும், இல்லைங்க நான் அப்படி செய்யல இப்படி செய்யல, அவங்க கரெக்டா சொல்லட்டுமே. அதனால ஒண்ணு உபதேசத்தை அவங்க இன்னும் நினைப்பாங்களே, நம்மள ஒரு மாதிரி பெரிய பழம்னு சொல்லுவாங்களே, என்னடா பெரிய பழங்கக்கா பேசுறான் அப்படிங்கிறதுக்காண்டி உபதேசம் பண்ணாம இருக்க முடியாது, சொல்லித்தான் ரசூலா சொல்லிட்டாங்க. இந்த அம்மா சொல்லுது, ஃபகால இன்ன இலைக்கு அண்ணி தூரப்போ அப்படிங்கிறாங்க. என்னை விட்டு தூரப்போ, விலகி விடு என்னை விட்டு. இன்னக்கெல்லாம் துசம் தி முசீபத், எனக்கு சங்கடம் உனக்கு வரல. ரசூலுல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் துயரம் உங்களுக்கு ஏற்படவில்லை, நீங்க இடத்த கால் பண்ணீங்க, போங்க போயிட்டு வாங்க. இத்தகில்லாம வஸ்பிரியா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்தா அந்த அம்மா ரசூலுல்லாஹ்னே தெரியாம சொல்றாங்க. பேசுற ஆள் யாருன்னு பாருங்க, துக்கம் சில நேரங்கள்ல பார்வையும் மறைக்கும். கவனமா இல்லைண்டா, துக்கமாக இருந்தாலும் செய்யணும்,
என்ன சொல்றாங்கன்னு எதிர்த்தரப்பு காதல கரெக்டா கேட்டேன்னு பதில் சொல்றாங்கன்னா சிக்கல் தான். இந்த அம்மா நினைச்சுறாங்கன்னா இப்படி அவசரமா சொல்லிடுறாங்க. வலம் தரிஃபு, அவங்க ரசூலான்னு தெரியல, நம்ம தெரியாம சொல்லிடுறாங்க. அந்த அப்புறம் அந்த அம்மாட்ட சொல்லப்படுது, அம்மா அது யார் தெரியுமா? ஃபகீலலஹா இன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க, நிக்கலாம் இல்லை. இந்த அம்மா இப்படி சொன்னதை கேள்விப்பட்டு பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து, யார்கிட்ட பேசுன்னு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அலட்டிக்கிறவே இல்லை. நான் ஜனாதிபதி தெரியுமா, ஆள் அடியாலாம் வச்சிருக்கேன் தெரியுமா, அப்படிலாம் ரசூலுல்லாஹ் பேசல. உபதேசம் பண்ணாங்க, அந்த அம்மா திருப்பி சொல்லிச்சு. ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை, போய்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹா இருந்தாலும் உபதேசம் அல்லாஹ் நார்மலா தான் போய் மண்டலையாரு. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பதறி வந்துருச்சு, பதட்டமாயிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ஃபதத் பாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் தஜித் இந்தஹு பவாபி. ரசூலுல்லாஹ்வை பார்க்க வராங்க. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி பெருசா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ராணுவ அதிகாரிகள், எசெட்டு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்புலாம் கிடையாது. அந்த அம்மா சொல்லுதாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு வர்றாங்க. வந்தா ஃபலம் தஜிது இந்தஹு பவாபீன், எந்த வாயில் காவலனையும் ஜனாதிபதி வீட்டில் பார்க்கல. அவங்க எல்லாருடைய தூதர் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. இந்த வாயில் காவலனை யாருமே கேட்க பெருசா இல்லை. அவ்வளவு எளிமையான ஒரு மனிதராக இருக்காங்க ரசூலுல்லாஹ். நம்ம கூட கொஞ்சம் சங்கடமா இருக்கு, இப்படி ஒரு நபர்கிட்ட போய் நம்ம தேவையில்லாம பேசிட்டோமே சொல்லி மன சங்கடப்படுறாங்க. சொல்லிட்டு ஃபகாலத் லம் ஆரிஃபுக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களை பார்க்கல, கவனிக்கல, அப்படி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பவும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அலட்டிக்கிறவே இல்லை. ஃபகால இன்னம ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது சிரமத்தின் ஆரம்பத்தில் கை கொள்வதாகும். பொறுமைங்கிறது துயரம் ஏற்படும் போது அமைதியா இருக்கு. துயரம் ஏற்படும் போது ஆளுது உருண்டு பிறண்டு எல்லா சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாத எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க போறேன்னு கையாளுறதுக்கு பேரு பொறுமை கிடையாது. சங்கடம் ஏற்படும் போது வாயை புத்தணும், மனசையும் புத்தணும். வாயை புத்துறதுனால பொறுமை ஆகாது, மனசை புத்தணும். அதான் முக்கியம். மனசு தானே எல்லாத்தையும் திறக்குது. வாயை திறக்குது, கண்ணை திறக்குது, அப்படியே திறந்து விடுறது எது? மனசுதான். அப்போ சிரமம் இருக்கும்போது ஏற்படுகிற போது அமைதியாக. இதைதான் ரசூல் அழகா செய்தியை கடத்திட்டாங்க. பொறுமை என்பது துன்பத்தின் போது ஆரம்ப நிலையிலே கை கொள்ளப்படுவதுதான் என்று பெருமானார் சொன்னாங்க. சங்கடம் வரும்போது அமைதியா இருக்கணும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லா வாயையும் திறந்து அம்பட்டும் பேசிட்டு நம்ம அண்ணன் தான் பேசாம இருந்திருக்கலாமே என்று சொல்லி பொண்டாட்டி கையை பிடிச்சி அழுவுறத ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லை. அண்ணனுக்குள்ள சண்டை வருது, எல்லாத்தையும் பேசுவாங்க. வேற அம்மா பெத்த மாதிரி உமா பெத்த மாதிரி அப்படி சண்டையும் போட்டுறது. கேட்க வேண்டிய 30 வருஷ கேள்வியும் தேக்கி வச்சிருப்பாரா இல்லையா? அம்புட்டு மடம்புறத வெள்ளம் மாதிரி எல்லாத்தையும் தள்ளி இருக்கு. மனசுல பட்டதெல்லாம் கேட்டு தள்ளி முடிச்சிரு. தூங்க போகும்போது தூக்கம் வராது. 30 வருஷம் அடக்கி வச்சிருந்த அடக்கத்தை ஒரே நாள்ல தப்பன் பண்ற மாதிரி விட்டா என்ன ஆகும்? இவரா நினைச்சிருப்பாரு, அண்ணன்கிட்ட பதில் கேட்டிருக்க மாட்டார், தம்பிகிட்ட கேட்டிருக்க மாட்டார். சின்ன பிரச்சனை பெருசாயிடும். ஆனா அதுக்கப்புறம் சங்கடப்படுவார். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அண்ணனை திட்டிருக்க கூடாதா, தம்பியை திட்டிருக்க கூடாதா, உமாவை திட்டிருக்க கூடாதா. இதுல அர்த்தம் கிட்ட பொறுமை. இது செய்யாதீங்க. அப்படி இந்த அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஏற்பட்ட துன்பம் உனக்கு வந்தா தெரியுங்க, இத்தக்கில்லா வஸ்வீரின்னு உபதேசம் பண்ணிட்டு வந்துட்ட, உன் செத்து போச்சு அவங்க வீட்டுல அப்படின்னு அர்த்தம் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்ப அவங்க உபதேசம் பெறுவதற்கு வருகிற போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அப்பவும் ஒரு உண்மையை சொல்றாங்க. சங்கடம் வரும்போது அமைதியா இருக்கிறதாம பொறுமை. சங்கடம் வரும்போது வாயில வந்தெல்லாம் பேசிட்டு அல்லாவுடைய அருளையெல்லாம் மறுத்துட்டு அல்லாவுடைய சோதனையெல்லாம் புறந்தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க போறேங்கிறதுல எந்த அர்த்தம் கெட்ட பொறுமையாயிரும் என்று பெருமானார் சொன்னாங்க. பொறுமையை அர்த்தம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் சிரமம் வரும்போது அமைதியா இருக்க. சிரமம் வருகின்ற பொழுது எல்லா நிலையையும் கையில் எடுத்துட்டு தாண்டவம் மாறிட்டு ருத்திர தாண்டவம் மாறிட்டு அதன் பிறகு கழியாம போய் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது பக்குவம் இல்லாத உள்ளமாயிரும். பொறுமைக்கு அதுக்கு பொறுமை கிடையாது.
இந்த நோன்புடைய ஒரு ஹதீஸ் வருது பார்த்தீங்களா, யாராவது நோன்பு வச்சிருக்கும் போது உங்கள்கிட்ட வந்து சண்டை இழுக்கிறான், உரண்டி இழுக்கிறான் அப்படின்னா நாம என்ன செய்யக்கூடாது, இன்னி சாய்மன் ஃபல்யக்குல் இன்னி சாய்மன் சொல்றாங்க, நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். ஒருக்கா சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க சொல்ல சொல்றாங்க. இன்னி சாய்மன் சொல்லுங்க, நான் நோன்பாளி, சண்டை போடாத, தேவையில்லாத வாக்குவாதம் வேணாம் என்று விலக சொல்றாங்க சொல்லலாம். அது பொறுமைக்கான ஒரு பயிற்சி. அதே நம்ம எப்படி சொல்லுவோம், மகனை நோன்பு வச்சிருக்கிறேன், இஃப்தார் முடிச்சுட்டு வா பார்ப்போம், எப்படி பேசுவாங்க. நோன்பு வச்சுட்டு சொல்ல சொன்னாங்க, இஃப்தார் முடிச்சுட்டு வாரா பார்ப்போம் அப்படிப்பா. இந்த மாதிரி மனநிலை தான் நம்மகிட்ட இருக்கு. அதுக்காண்டி சொல்லப்படலை அது, சரியா? அப்போ அது ஒரு பயிற்சி. சொல்ல சொல்றாங்க. அந்த பொறுமையா அந்த சங்கடத்துல கூட இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். குழந்தை இறந்து சாதாரண துக்கம் இல்லதான், அதற்காக என்னன்னாலும் சொல்லிட முடியாது. அப்ப உபதேசிக்கின்றவங்க நல்ல உபதேசமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு உபதேசம் செய்கிற பொழுது நல்லதா இருந்தா கேளுங்க, கடந்து செல்லுங்க. அதுக்கு போய் நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு எதிர்வாதங்களை வைப்பது நல்ல அர்த்தங்கள் இல்லை. அது வந்து பொறுமைக்கு எதிரானதாக அமைஞ்சிடும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னம சபுர் என்ற சதுமத்தில் ஊலா என்பது எல்லா நேரத்திலையும் கையாள வேண்டிய ஒரு யுக்தி. குடும்பங்கள்ல இதை கையாளனால கணவன் மனைவிக்குள்ள அதிகமான சண்டை வரும். ரசூலுல்லா வந்து இதை ஒருவர் குறை இருவர் நட்புண்டாங்க. இந்த ஹதீஸ் தான் அது சொல்லுது. இந்த மொழிபெயர்ப்பு தான் அது. பொறுமைங்கிறது துன்பத்தின் ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். மனைவி கொஞ்சம் ஏற்கமாறா பேசுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், சண்டைகளுக்கு தான் பேசுறாப்ல, பேசுறது தெரியுது. நம்ம என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும், கடந்து போகணும். இல்லை என்றால் இடத்த காலி பண்ணிடணும். நாமும் பதிலுக்கு பதில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன என்றால் இப்போ கை கலப்பு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு சமக்க கூடாது, ஆஸ்பத்திரிக்கு ரத்தம் ஒரு மண்டையில தையல் போடணுமே அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாது. முத்தை கனியே மணியா முடிஞ்சு வச்சு கதை. சண்டைங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அதை கையாளுறாங்களா, சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய ஒரு இறை தூதர் நபிகள் நாயகம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வீட்டுல இருந்து 2 டீமா இருக்கிறாங்க. ஒரு டீம்ல வந்து இந்த பக்கமா இருக்கிறாங்க, இன்னொரு டீம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த எதிர்த்தரப்பினர் டேம் கிடையாது, இந்த பக்கம் உள்ள குடுப்புல தங்க வேண்டிய நாள். அங்க இருந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு இனிப்பு பலகாரத்தை கொடுத்து இந்த பக்கம் உள்ள டேம்ல உள்ள நாளுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இது சகக்கிழத்தி சண்டை அப்படிதானே. இது ஒண்ணுக்கு ஒண்ணு நான் செலுத்த இல்லை நீ செலுத்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சண்டை ஓடக்கூடிய கொடுப்பாங்க. ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவி இருக்கிறவங்க பெரும் சங்கடத்துல இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது மாதிரி துயரங்கள் எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கையில அனுபவப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா வீட்டுல இருக்கும்போது வேற அம்மா வீட்டுல இருந்து செய்யுது, சாக்லேட் வந்த உடனே ஸ்வீட் வந்த உடனே என் வீட்டுல இருக்கும் போது எப்படி அவ கொடுத்து விடலாம் என்று சொல்லி தட்டை உடைச்சது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான், சாதாரண ஆள் மனைவி கிடையாது. அகிலத்தின் அருக்குடை அண்ணலம் பெருமானார் ஜனாதிபதியுடைய மனைவி. தட்டு 2ஆ பிளந்து வச்சு எடுத்த வீட்டு தட்டு. உடனே ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல. அதான் இந்த செய்தி. இன்னம சபரும் இந்த சதுமத்தில் ஊலா, சொன்ன மாதிரி நடந்த மாமனிதர் நபிகள் மட்டும்தான் சொன்னாங்கல்ல இந்த உபதேசத்தை. அது மாதிரி நடந்தாங்க பாருங்க, அவங்க தான் நபிகள் நாயகம். உடனே அமைதியா இருக்கிறாங்க. உம்மாட்ட இன்னொரு தட்டு வாங்கிட்டு வாங்கன்னு உடைச்ச உம்மாட்ட இன்னொரு தட்டை வாங்கிட்டு வந்து அந்த தட்டை கொண்டு எதிர் வீட்டுல உள்ள உம்மாட்ட கொடுத்துருங்க. இந்த ஸ்வீட்டு எல்லாம் எடுத்து வச்சு திண்ணை தோழர்கள் எல்லாம் சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டு இங்கு கதை நடந்துகிட்டே இருக்கு. நிகழ்வு உடைச்சதை பத்தி ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல, அமைதியா கதை முடிஞ்சு அடுத்த நிகழ்வுக்கு போயாச்சு. இதை வரலாற்றை பதிவு செய்யக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலி சொன்னதாக சில செய்தியையும் பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் பேசி இருந்தால் கூட என் மனம் ஆறி இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. அதாவது அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை கூடுதலா பேசணும்னு எதிர்த்து பேசி இருந்தாருன்னா பேச்சு கொஞ்சம் ஓவரா போயிருந்துச்சுன்னா வழிகாட்டுறதாக அமைஞ்சிருக்காது.
ரசூலா பல கட்டத்துல இதை நமக்கு சொல்லித்தராங்க அந்த ட்ரிக்ஸை. மனைவியை கையாளுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதல் ரசூலா சொல்லிக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இந்த அம்சம் எப்போதும் வரும். கணவன் அதே மாதிரி கொஞ்சம் சவுண்ட பொருளை வச்சுட்டாரா, கோவம் கொஞ்சம் கூடுதலா வந்துருச்சா, மனைவி அமைதியா இருந்தணும். இடத்த காலி பண்ணணும். அட்மாஸ்பியர் அந்த சூழ்நிலையை கையாள தெரியணும். சபரக்கூட கையாளணும். சொல்லுக்கு சொல் வீர சொல்லாக மாறுகிற பொழுது அது அடியடியா போயிடும். வார்த்தைகள் கவனம் இல்லாம போயிடும். வார்த்தைகள் விளைவுல என்ன ஆகும்னா விரிசல்கள் கூடி போயிடும், அந்நியோனியம் கட்டி போயிடும். அன்புக்கு இடையில சைத்தான் எதை நினைத்தாலும் அது நடந்தது. அப்ப கிராக் விழுந்துரும் மனசுல. இதை நம்ம கவனத்துல எடுத்து சபர் தான் அந்த முக்கியமான ஒரு கேடயமாக நின்று குடும்ப உறவுகளை பேணுது, சொந்த பந்தங்களை பேணுது. உறவை பேணுறதுக்கு என்ன கண்டிப்பா சபர் தேவை. பெரிய கேடயம் சபர் மாதிரி ஒரு விசாலமான அருள் இந்த பூமியில எதுவுமே இல்லைன்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப நாம இதை கவனத்தில் எடுக்கணும். சிரமத்தின் போது கை கொள்வதுதான் சகிப்புத்தன்மை தான் பொறுமை அப்படிங்கிற இந்த செய்தி எல்லா இடத்திலையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு அம்சம். குறிப்பாக இருவருக்கு மத்தியில, நண்பர்கள், அண்ணன் தம்பி, பாப்பா உமா மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, அண்ணன் தங்கைகளுக்கு மத்தியில, இந்த ஒரு அம்சத்துல 2 பேர் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். அப்ப இந்த கையாண்டம் என்றால் நிதானம் இழக்காத ஒரு முடிவு நம்ம செய்யலாம், எடுக்கலாம். நிதானம் இழக்காமல் இருப்பதற்கு இதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. எல்லாவற்றையும் பேசிவிட்டு, எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டு, எல்லா முடிவுகளையும் எடுத்துவிட்டு அமைதியாக இருக்க என்பது பொறுமைக்கு எதிரானது என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும். இது ஒரு நல்ல தீர்வான ஒரு செய்தியாக இருக்கும். மனித வாழ்க்கை சகிப்புத்தன்மையை கை கொள்வதற்கான பயிற்சி எடுப்பதற்கு இந்த செய்தி தான், வேற வழியே கிடையாது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யகுலுல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்வதாக ரசூலா சொன்னதாக சொல்றாங்க. மாலி அப்துல் மூமின் இந்தி ஜஸாவுன், ஒரு மூமினான அடியானுக்கு என்னிடத்தில் பரிசாக இதை தவிர வேறொன்றும் இல்லை. எந்த மூமினான அடியானாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், என்னிடத்தில் பரிசாக பகரமாக வழங்கப்படுகின்ற ஒரு கூலி இதை தவிர வேறொன்றும் இல்லை. இதை தவிர இதா கபல்து சஃபியஹும் அஹ்லி துன்யா, அந்த மூமினான அடியானுக்கு இந்த உலகத்தில் விருப்பமான ஒரு உயிரை கைப்பற்றுகிற பொழுது, விருப்பமான உயிர்கிறான், பெத்த பிள்ளை, கெட்டிய மனைவி, கணவர், நெருக்கமான உறவுகள், முக்கியமான நண்பர், இந்த மாதிரி மௌத்துல வரும்போது நம்மளை ஒரு மாதிரி ஒரு உழு குளிக்கிறோம்ல, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி ஒருவருடைய ஒரு அடியானுக்கு விருப்பமான ஒரு உயிரை கைப்பற்றும் பொழுது சும்மஹ்தஸபஹு, அந்த உயிரை கைப்பற்றி அல்லாஹ் சோதிக்கிற பொழுது அவர் நன்மை எதிர்பார்த்து பொறுமை காப்பாரானால் இல்லல் ஜன்னத்தை, சோனத்தை தவிர வேற எதையும் அதற்கு பகரமாக நான் வழங்கப் போவதில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன வாக்குறுதி இருக்காமோ உயிரை எடுத்து சோதிக்கும் போது சபர் தான். அதைத்தான் ரசூலா நம்மட சொல்றாங்க. அவர் அந்த அம்மாவுடைய பிள்ளை வேற இறந்து வச்சு, பிள்ளை இறந்த மையவாடியில் நின்று தாங்க முடியாம அழுதுக்கு நிற்காங்க. அப்பதான் ரசூலா சொல்றாங்க, இத்தகில்லா வஸ்பிரின். அதுக்குதான் அந்த அம்மா அவளை பேச்சு பேசி போச்சு. அப்ப ரசூலா சொன்ன உபதேசம் சொர்க்கத்துக்கான உபதேசம். சொர்க்கத்துக்கு சொர்க்கம் கிடைக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடி, கொஞ்சம் பொறுமையை கடைபிடி. உயிரையும் கொடுத்து நரகத்துக்கு போடுமா, அப்படி போக தேவையில்ல. அப்போ உயிரை பறிப்பது என்பது, ஒரு உயிரை பறிப்பது இன்னொரு உயிரோடு இருக்கிறவருக்கு சோதனை. அப்போ போன உயிருக்காக இருக்கிற உயிர் சபரோடு நன்மை எதிர்பார்ப்பதை தவிர வேற வழி இல்லை. நாமளே போறோம் தானே, இல்லை வண்ணனை ராஜு, அதுதானே சொல்றோம். அப்ப இது அழகான ஒரு உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதா சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் மனிதர்களுக்கு. சங்கடமான, அது கணவன் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் ஒரு மனைவிக்கு எல்லாத்தையுமே இழந்த மாதிரி. மனைவி இறப்பதும் ஒரு ஆணுக்கு எல்லாத்தையுமே இழந்த மாதிரி. கணவன் இறந்தாலும் மனைவி கொஞ்ச நேரத்தை ரிகவரி ஆகி கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது எதை ஊட்டி தள்ளிடலாம் இருக்கிற மிச்ச காலத்தை. மனைவி இறந்து கணவனுக்கு தாக்கு பிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இல்லாம நிற்பா அவருடைய நினைவுல. சாப்பாடு சொல்ல முடியாது,
அடுப்படியில வந்து மனைவி நிற்கும் போது சர்வபுருன்னு வருவாரு ஐயா. இப்போ மனைவி இறந்த பிறகு அப்படி சர்வபுருன்னு போக முடியாது. மருமக இருப்பாங்க, மக இருப்பாங்க, பேத்தி நிற்பாங்க. அப்ப அங்க போய் என்ன மனைவிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி உறவை என்ன செய்ய ஒரு ஆனால எதிர்பார்க்க சங்கடமான ஒரு நிலையா இருக்கும். டீ கேட்கறா இருந்தா கூட கேட்க மாட்டான். மனைவிட்ட டீ போடுன்னு அதிகாரமா சொல்லிடுவாங்க. போடுதா இல்லையா சொல்றதுக்காக அதிகாரம் இருக்கும் அப்படித்தானே, சொல்றதுக்காக ஒரு அதிகார தோரணையா சொல்லிடுவோம். மருமகிட்ட அப்படி கேட்க முடியாது. கொடுத்து கொடுத்து ஒன்றுமில்லாண்டாலும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பழக்கத்தை உருவாக்குன தந்தை கேட்க வேண்டும் என்ற மனநிலை மனைவி தவிர வேற யார்ட்டே இருக்காது. பெரும்பாலும் வராது. தந்தைமார்களுக்கு அந்த எண்ணம் வராது. அது இயற்கை. ஆண்களுடைய புத்தி அப்படிதான் இருக்கும். நானா இருந்தாலும் இயற்கை ஜெனட்டிக்கலாவே அப்படிதான் ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்க. இயல்பு ஆண்களுடைய இயல்பு தன்மை அப்படிதான் இருக்கும். அப்ப இது நாமளா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும். அதுக்குதான் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் அதை சொல்லுது. ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு ஏன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றாம்டா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாட்டாலும் பெற்றோர்கள் நம்மளுக்கு என்ன வேணுங்கிற கவனிச்சு செஞ்சாங்கல்ல, அது மாதிரி செய்யுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்க. உன்கிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்காம செஞ்சாங்கல்ல, நீனும் கேட்காம செய்யப்பா, அதுக்குதான் அந்த செய்தி அப்படின்னு. அல்லாஹ் சும்மா சொல்லல, அல்லாஹ் சொல்றதுல அர்த்தங்கள் இருக்குது. 1000 அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருக்கு, பொதிஞ்சிருக்கு. கேட்க மாட்டாங்கிறத இயல்பு. தந்தையுடைய இயல்பு என்னன்னா கேட்க மாட்டாங்க. பிரார்த்தனையை அப்படித்தான் செய்வாங்க. எல்லா தந்தையும் அப்படித்தான் செய்வாங்க. யார்கிட்டையும் கையேந்த நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் வாங்கி ஆக்கிறான்னு துவச்சுவாங்க. நிறைய தந்தைகளுடைய பிரார்த்தனை இதாத்தான் இருக்கும். கேட்டா தகுதி எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபி வந்து கேட்கிறாரு, என்னுடைய வாப்பா என் பாக்கெட்ல இருந்து சோப்பில் காசு கையில் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஏன் காசுல எடுத்துக்கிட்டே இருக்காரு, கேட்காம இருக்காரு, விட்டு கொடுத்துடலாமான்னு கேட்கிறாரு. வாப்பாட்ட சொல்லணுமாண்ணா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஓன் சொத்தா, ஆனா நீனே அவர் சொத்து, ஓன்ட்ட அவர் கேட்டுட்டு வர எடுக்கணுமா, நல்லா இருக்க கதை அப்படின்னு ரசூலுல்லாஹ் செய்யறாங்கன்னா, அப்போ நம்மளே யார் சொத்து தான், என் தந்தையின் சொத்து தான். நான் என் தந்தையோட உயிரணுல இருந்தா என்னுடைய உருவாக்கம். என் தந்தைக்கு இருக்கிற எல்லாமே என்கிட்ட இருக்கும். தாயின் தந்தையின் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. அது இவ்வளவு பெருசான பெரு உடலாக தடி உடலாக மாறிடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓன்ட்ட கேட்க வேணாம். ஆனா இது என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னா, இல்லா பில் மாரூஃப். நான் ஒரு 10,000 வச்சிருக்கிறேன் ஜாப்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஓன் சொத்து எடுத்து எரிச்ச முடியாது, செலவழிச்சிட முடியாது. ஜமாத்து பணமா இருக்கும், வேற ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணமா இருக்கும், ஓனர் பணமா இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்குமா இல்லையா. அப்ப இல்லா பில் மாரூஃப்னா தேவைக்கு, டீ குடிக்கவோ, சமையலுக்காகவோ, அன்றாட தேவைகளுக்காகவோ, ஒரு ஆடை எடுப்பதற்காகவோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவைகளுக்காக, அவசிய தேவைகளுக்காக எடுக்கிறது தான் அங்க குறிக்குது. அவசியம் இல்லாத வகையில பொருளாதாரத்தை எடுக்க முடியாது. பிள்ளையுடைய சொத்து தனி, தந்தையுடைய சொத்து தனிதான் இஸ்லாமிய சட்டத்துல. அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னால், எவ்வளவு அம்சத்தை இஸ்லாம் சொல்லுதுன்னா, யாருக்கு மேல பேசுவாங்க, சொன்னதே சொல்லுவாங்க. சுகர்னு டாக்டர் சொல்லுவாரு, அல்வா மிச்சிருவாரு, நேஷனல் அல்வா வேணும்பாரு. ஒன்றும் செய்ய முடியாது. சரி ரொம்ப சாப்பிடாது வாப்பா, கொஞ்சம் குறைய சாப்பிடுங்க சொல்லி மெதுவாக பாலிசியா புரிய வைக்கணும். உங்க வாப்பா சீருக்கு குடிக்காரு, புள்ள சீருக்கு குடிச்சா 4 பூசையை போட்டலாம், காதை பிடிச்சி திருக்கி. பாப்பா சீருக்கு குடிச்சா காதை பிடிச்சி திருக்கி, சீருக்கு குடிக்கான்னு காத்துல அடிக்க முடியுமா? மெதுவா சொல்லணும், பாப்பா உங்க உடம்பு வந்து சளி பிடிச்சிருக்கு, டாக்டர் என்ன சொன்னாரு, தம் அடிக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா, அது அல்ல என்ன சொல்றான், இப்படிதான் போக முடியும், வேற வழி கிடையாது. ஏன் இது ரொம்ப சங்கடமான பாதை. அப்ப அல்லாஹ் சும்மா சொல்ல ரப்பீர் ஹம்ஹுமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இர்ஹம் என்பதுக்குள்ள சபுர் உள்ள இன்க்ளூடட். இந்த வசனத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சபுர் உள்ள இருக்கு. சபுராணியை தவிர இர்ஹமுமா வராது. எல்லாருமே இர்ஹமுக்குள்ள வந்துட மாட்டாங்க. அது அருளுக்கு சாதாரண அதை சொற்கம்டாங்க சொல்லலாம். இங்கேயும் சொற்கம்டா, உயிரோட அது பெரும் சோதனை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உயிரோட சோதனையும் பெற்றோரை எதிர்கொள்றது சொர்க்கம், மரணத்தை எதிர்கொள்வதும் சொர்க்கம். ரெண்டையுமே ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கணும். கவனமாக கையாள வேண்டிய அம்சம். நமக்கு பிரியமான உயிர்கள் பிரியும் போதெல்லாம் சபுர் தான், வேற வழியே கிடையாது. ரொம்ப சங்கடமா இருக்கும். அது மனைவியை இழந்த கணவன்மார்களுடைய நிலை ரொம்ப பெரும் நிலை. அவங்க அல்லாட்ட கேட்டேன், அல்லா குறை நான் வாழ்கிற காலம் வரைக்கும் எனக்கு நன்மையை நாடுகின்ற பொறுமையை தான் கேட்கிறேன். பிள்ளைகள் எரிச்சப்படுவார்கள், பல்ல கடிப்பார்கள், அப்படி மாற்றி நடக்கும். உதாசீனப்படுத்துவார்கள். நம்ம சொத்துல உட்கார்ந்து கொண்டு நம்மளை 2ஆம் தரமா நினைப்பான் நம்ம பிள்ளை.
அப்ப நம்ம முக்கியமானவர்களாக இருக்க மாட்டோம். அப்பா சும்மாடாங்க, சும்மா லொடன்னு பேசிக்கிட்டு இருக்காதேம்மா. அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவன் சொல்லுவான், இவன் சொத்து மாதிரி பேசும். ஏண்டா அவர் மூத்திரம் கொஞ்சம் ஆகிட்டா நீ இவன் என்ன பேசுவாரா? அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சும்மா லொடான்னு சொல்லாது, வாப்பா சும்மா இருங்க அப்படிமா. வெளியே வீடு கட்டிட்டு சொல்றாங்க. இல்லை நான் வந்து சும்மா சொல்ல அனுபவத்துல சொல்றேன். நீ வாப்பாமோ மதுரை கூப்பிடுறோம், 10 நாள் வர்றாங்க, 11ஆம் நாள் ஒண்ணுமே இல்லை. அந்த ஆள் நல்ல ஆளு, நல்ல மக்கள், ஓனர் நிர்வாகத்துல இருக்காரு, நல்ல மக்கள், ரொம்ப சாப்பிட்டு. ஆனா எங்க அம்மா சொல்லுது, இல்ல கீழே இருந்து ஒரு மாதிரியா பார்த்தாங்க, 2 பேரும் குளிக்க கூட ஆரம்பிக்காப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொந்த வீடு மாதிரி வராதுன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம இழுகிற இழுவைக்கெல்லாம் நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட வரணும், அப்படிலாம் வரமாட்டாங்க. அல்லிமுப்பன் தெருவில் இருந்தால் அல்லிமுப்பன் தெருவில் தான் இருப்பார். நீங்க இங்கிருந்து வயக்காட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு வாங்க இங்கதான் வரணும் அப்படி ஒன்றும் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ தான் என்ன சொல்லுவோம், வீட்டை பூட்டிட்டு அல்லிமுப்பன் தெருவுக்கு போகணும். உனக்கு தான் சொர்க்கம் தேவை, அவருக்கு சொர்க்கம் தேவையில்லை. அவருக்கு சொர்க்கத்தை அவர் முடிச்சுட்டாரு, கதை முடிய போதாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது என்னன்னு கேட்டா இப்படிதான் நம்ம பாக்குறோம். இதுக்குள்ள பெரிய பொறுமை இருக்குது. என் பொண்டாட்டி ஒத்துக்குருவாளா? ஒத்துக்கிற மாட்டான். என்னன்னு தெரியுதா? சாதாரண சொர்க்கம்னா சும்மா சொர்க்கம் கொடுக்க முடியும். அதுக்குள்ள பெரிய நிர்வாக ஸ்டைல் இருக்கு, நிர்வாக கட்டமைப்பு இருக்கு. பெற்றோர்களுக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி ஒரு முறைக்கு கொண்டு வருவதற்கு நம்ம நினைச்ச மாதிரிலாம் நடக்க முடியாது. அவங்க வீடை கட்டுண்டா கட்டலாம் மாட்டாங்க, நான் இறந்தப்பறம் கட்டுமாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய 100 வருஷ வாழ்க்கை இருக்கும், அவங்களுடைய தந்தையுடைய சேகரிப்புகள் இருக்கும், அவங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கும், அவருடைய மன ரிலாக்ஸ் அதுல இருக்கும். எங்க வேணாலும் சொந்த வீட்டுக்கு போன மாதிரி அந்த ஃபீலிங், நிம்மதியான ஒரு உறக்கம் அங்கதான் கிடைக்கும். இப்படி ஏராளமான வரலாற்றை நம்ம பார்த்துக்கணும். சமீபத்தில் கூட ஒரு வரலாறு படித்தோம். ஒரு பெரிய அறிஞர், நல்ல காரி, மக்காவில் ஹரமேன்ல கூப்பிடுறாங்க தொழுகைக்கு. அவர் சொல்லிட்டாரு, வர இயலாது என்னால, எகிப்துன்னு நினைக்கிறேன், எகிப்தா பலஸ்தீனான்னு தெரியல, ஊரை மறந்துட்டோம். அவர் சொல்றாரு, இல்ல ஒரு டீம் போட்டு திரும்ப கூப்பிடுறாங்க, வாங்க நீங்க உங்க குரல் இந்த உலகம் ஃபுல்லா போகணும், மக்கள் நன்மை பெரும் நன்மையாகும். அப்போ சொல்றாரு, பெற்றோர்கள்ட்ட கேட்போம், பெற்றோர்கள் கேட்டு ஒத்துக்கிட்டா ஓகே. திரும்ப பெற்றோர்கள் கன்வர்ஷன் பண்றாங்க. வந்து ஒரு டீம் வருது, அவங்க இந்த ஊரை விட்டு நாங்க என்னன்னு தெரியாது, மக்கா ரைட் தான், புனிதம் தான், மக்காவோட பெற்றோர்கள் புனிதம். அப்படிதானே? ஹஜ்ஜிக்கு போறது முக்கியமா அப்படின்னா முக்கியம்தான், அதை விட பெற்றோரை பண்ண பெரிய முக்கியம். சரிதானா? அதான் அப்போ இவர் சொல்றாரு, வாய்ப்பு இல்லை, தாய் தந்தை அக்காமடேஷன் தானே, அதுதானே, அதெல்லாம் அவங்க ஒத்துக்கணுமே, நான் முடிவு இருக்கிறது அதுக்குள்ள இருக்கு, சாத்தியமே இல்லை அப்படின்றாரு. கடைசியில இவன் வந்து பேசுறாங்க, எல்லா அறிஞர்களும் வந்து பேசுறாங்க, டீம் அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா குரூப் வந்து பேசுறாங்க. ஒதுக்கிட்டாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கை நிறைய சம்பளம், அக்கமடேஷன், அது ஏசி, கார், டிரைவர், உங்களுக்கு நினைச்ச நேரத்துக்கு ஊருக்கு விசாப்படுத்தான் எல்லாம் இருக்கு. இன்னும் கடைகள் இருக்கிறது 25 நாளைக்கு இருக்கும், வந்துடலாமே அப்படின்னு கணக்கு பண்ணுவோம் நம்ம. ஆனா அவர் அதெல்லாம் விட்டுட்டாரு. அது இதெல்லாம் இன்னைக்கு இருக்குமா? அழிஞ்சு வைக்கும். அழியாத ஒரு நிரந்தரமான நன்மையை நோக்கி நகர்றதுக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபர் இருக்கு, அதுல எஹ்திசாப் இருக்கு, நன்மை எதிர்நோக்குதல் இருக்கு. அப்போ அவர் காபாவா பெற்றோர்களான தூக்கி வச்சு பாக்குறாரு. பெற்றோர் தான் ஃபர்ஸ்ட், காபா 2வது தான். தூக்கி வச்சுட்டாரு. இது இவ்வளவு பெரிய நன்மையுடைய காரியம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நல்ல இதுதான் மார்க்கம் நமக்கு என்ன செய்ய போகுது, அதுல பெரிய பொறுமை, அதுல நன்மை எதிர்நோக்குதல் இருப்பதினால்தான் சோனம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இதை பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிற பொழுது அந்த நன்மை அடைய இயலும் பெற்றோர்களால். விருப்பமான உயிர்களை பெற்றோர்களுடைய உயிராக இருக்குமானால், அதனால மரணத்திற்குரிய பொறுமை நமக்கு இருக்குமானால், அல்லது பிள்ளைகளுடைய உயிர்கள் பறிக்கப்படுபவர்களும் பெற்றோர்கள் பொறுமையாக இருப்பார்களானால், அப்பவும் நமக்கு சொர்க்கம் தாங்க. யார் பொறுத்துக் கொள்வீர்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிற செய்தி நமக்கு அழகான ஒரு தகவலை, பெரிய ஆர்வத்தை நாம பொறுக்க வேண்டிய ஒரு செயலை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நோய் வருது, நோய் வந்து கொள்ளை நோய், இது போன்ற வயிற்றாலைச்சல்ல நோய், இது மாதிரியான இதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ் தரத்தி
வரக்கி ரசூலுல்லாஹ் இடிபாடுகளில் சாவதுல இருந்தும், அதே மாதிரி வந்து மூழ்கி சாவறதுல இருந்தும், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு பின்னோக்கியனாக சாவறதுல இருந்தும், விஷச்சந்துகள் கொத்தப்பட்டு இறப்பதில் இருந்தெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு நீண்ட ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லுவாங்க. இப்போ அப்படி அதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தேட சொல்றாங்க. கொள்ளை நோயில இருந்தும் நம்ம பாதுகாப்பு தேடணும். மார்க்கம் சொல்லுது நமக்கு. அந்த கொள்ளை நோயில ஒரு அகப்பட்டுட்டான் அப்படின்னா சபுர் தான் அதற்கான தீர்வு. சொர்க்கம் கூட கிடைச்சிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னஹா ஸஅலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனித்தாஉன், கொள்ளை நோயை பற்றி நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஃபஅக்பரஹா அன்னஹு கான அஸாபுன் யபாசுல்லாஹு அலா மன் யஷா, அது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வேதனையாக அதை அனுப்புகின்றான். கொள்ளை நோய் அல்லாஹ் அனுப்பினா வேதனையா அனுப்புறான் இந்த உலகத்துல. இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபஜஅலஹுல்லாஹு தஆலா ரஹ்மத்தல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அருளாக அதை ஆக்கியிருக்கிறான். பொதுவாக வேதனையாகவும் மூமின்களுக்கு அருளாகவும் அந்த நோயை அல்லாஹ் ஆக்குகிறான். ஃபலைஸ மின் அப்தின் யகூ ஃபி தாவுனி ஃபயம்குஸு ஃபி பலதிஹி சாபிரன் முஹ்தஸிபன், ஒருவருக்கு ஒரு அடியாருக்கு கொள்ளை நோய் ஏற்பட்டு, ஒரு அழிக்கக்கூடிய காலரா போன்ற நோய்கள் ஏற்பட்டு, அவர் அந்த ஊரிலே நன்மை எதிர்பார்த்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு தங்குவாரானால், எதை விளங்கி தங்கணுமா, சும்மா விளங்காம தங்கக்கூடாது. பாருங்க, நோய்க்கும் மனசுக்கும் தான் ரசூலுல்லாஹ் முடிச்சு போடுறாங்க, நோய்க்கு உள்ளத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் முடிச்சு போடுறாங்க. மருந்துலாம் 2ஆம் பட்சம் தான். நோய் வந்தா முதல்ல அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை தெளிவா இருக்கணும்டா. யாலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் எதை எங்களுக்கு விதித்தானோ அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு ஏற்படாது என்று அறிந்த நிலையில் ஈமானோடு தான் நன்மை எதிர்பார்க்கணும். சும்மா வெறுமனே எல்லாரும் சொன்னாங்கன்னு மெப்பனைக்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எதை விதித்தானோ அந்த விதி நமக்கு ஒரு மௌத் வந்தால் வரலாம், என்னதான் நடக்கும் இந்த கொள்ளை நோயில. அல்லாஹ் எதை விதிச்சானோ அது எங்களுக்கு தெரியாது என்று நம்ப சொல்றாங்க. சும்மா நம்ப கூடாது, ஈமானோட சொல்றாங்க. ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து பொறுத்திருப்பாரானால் இல்லா கானலவு மிஸ்ல அஜ்ரி ஷஹீத் சொல்றாங்க. ஷஹீத் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகிக்கு கிடைப்பதை போன்ற நன்மை அவருக்கு கிடைக்கும், கிடைக்காமல் எந்த அடியாரும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு நோய் வருது, காலரா நோய் வருது ஒரு ஊர்ல அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பிள்ளைக்கு நோய் மாதிரி ஒரு நோய் பரவுது, அல்லது விஷக்காய்ச்சல் பரவுது அப்படின்னா, டெங்கு பரவுது என்றால் நம்ம செய்யக்கூடாது, மதுரையில் உட்காந்துடக்கூடாது, தென்காசிக்கு போகணும், ஒரு அமைதியா இருக்கணும். இந்த கொரோனா பரவுக்கு காரணமே இந்த அடிப்படை ஒன்று விட்டாங்க. எல்லா நாடுகளும் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி அந்தந்த ஊர்ல அந்தந்த நாட்டில் அங்கங்க இருங்கப்பா, ஏற்கனவே படிப்புக்காக பொழப்புக்காண்டி போனவங்க அப்படியே இருங்க, ஒரு 2 மாசம் இப்போ அவசரப்படாதீங்க, நம்ம வந்து இந்த பீரியட் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லா இது நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவசரப்பட்டாங்க. கொண்டு போய் சுமந்து உலகம் இல்லாம போய் சுமந்து கடைசியில் அவர் பரப்பிட்டார், இவர் பரப்பிட்டார். மனுஷன் மேல நோயை பரப்புற கதைக்கு அக்கீதா நாசமா போச்சு. கடைசியில் முஸ்லீம்களையும் சொன்னாங்க, தப்லீகாரர் வந்தாரு, தமிழ்நாட்டில் பரப்புனாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு சொல்லி செய்தியை உலகம் எல்லாம் கொண்டு போய் முஸ்லீம் பரப்பி விட்டுட்டான். முஸ்லீம் வந்து என்ன இது வந்து ஒரு நேரம் வார் போர் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க, அறிவிச்சுட்டாங்க, கொரோனா போர் அப்படின்னு சொல்லி கொரோனா வார்ன்னு சொல்லி அவங்க தான் அறிவிச்சான். என்னென்னதான் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப இது வந்து கடவுள் நம்பிக்கை தகர்க்கிற அம்சமாயிடும். மனிதர்கள் மேல நோயை பரப்புற தன்மையை கொண்டு கொடுத்து அக்கீதாவே நாசமாக்குற மாதிரி மனநிலைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த உம்மத்து போயிடுச்சு. அதுல இருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். கொள்ளை நோய் வந்தா வந்த ஊருக்காரங்க வெளியே போகக்கூடாது, வெளியூர்காரங்களையும் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன், ஒருவேளை தென்காசிக்காராலும் இங்க வந்துட்டு எங்க வீட்டுல வந்து எங்களை பார்த்துட்டு போறாரு, ஏன் காய்ச்சி அங்க தாதா வீட்டுக்கு போனா காய்ச்சல் எடுத்துட்டு வந்துட்டாங்க, பருவாய்ப்பு உன்னைய போகாத கடையன்றுக்கு போகாதுன்னு இல்லையா. இப்ப கடையன்றுனாலே நோயை பரப்புறோங்கிற மாதிரி இருந்துச்சுவாங்க, கொண்டை ஏற்றிடுவாங்க. இப்படி அவன்ட்டு அந்த எண்ணத்தை உருவாக்குறது. அப்ப நம்மளா நோயை பரப்புறோம், எல்லாம் நாடு நாட்டு. அப்ப எனக்கு எப்படி வந்துச்சு, முதல்ல 100 பேருக்கு நோய் பரவிச்சுன்னா முதல் ஆளுக்கு எப்படி நோய் வந்துச்சுன்னு. ஒரு நோய் என்பது மருத்துவ நூல் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்படுது, சோதனை.
அதை பொறுமையா இருந்து பொறுப்பதுதான், சைப்புத்தன்மையோடு கடந்து போறதுதான் சரியான வழிமுறையா இருக்குங்க. மருத்துவம் பார்க்கணுமே தவிர மௌத்தா கூட ஆகலாம். ஒரு நோய் வரும்போதெல்லாம் என்ன நினைக்கணும், அல்ல வாய்ப்பு இருந்தா மௌத்தா கூட ஆகலாம், அதுக்குள்ள தயாரிப்பு இல்லை, உடனே ஆயிடணும். நம்முடைய பாவங்களை மன்னிப்பு கேட்கறதுக்கு நோய் வாய்ப்படுறது நன்மையும் கூட, தௌபாவுக்கான வாய்ப்பு அது. அப்படிதானே? மௌத்து கூட வரலாம். பிள்ளை நோய் வரும்போது மௌத்தா போறது வாய்ப்பு இருக்கு, தௌபா செஞ்சிருவோம்னா பரிசுத்தப்படுத்துறதுக்கான தௌபா நிலையில் அல்லாஹ் செஞ்சு வாய்ப்பாக பார்க்கணும். வந்துட்டா மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டு, இஸ்லாமான ஒரு வழிகாட்டு இல்லை பாருங்க, ரொம்ப தெளிவான மார்க்கமா இருக்கு. இதை நம்ம கவனத்தில் எடுக்கும். பொறுமை பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு கேடயமாக இருக்குது உலகத்திலையும் மறுமையிலையும். இதை நாம கவனத்தில் எடுக்கணும். என்ன வந்தாலும் பொறுத்து கொள்வதை தவிர வேற வழியே இல்லை. புலம்புறதுனால எதுவும் மாறாது. விதியில என்ன இருக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது என்பதான் இந்த பொறுமைனாலே விதியை பரிசோதிக்காமல் ஏற்படுத்தும் அர்த்தம். பொறுமைனாலே அர்த்தம் விதியை பரிசோதிக்காமல் சமீன ஆத்தானா, அல்லாஹ் கொடுத்தது அப்படியே ஏற்றுக்கிறது, அதுக்கு தான் பொறுமைங்கிறது. அப்ப அது நோயிலையும் பொறுமை காக்கணும், பிரச்சனையின் போதும் பொறுமை காக்கணும், உயிர்களை சோதிக்கும் போதும் பொறுமை காக்கணும், வீட்டுல ஒரு சங்கடங்கள் வறுப்படும் போதும் பொறுமை காக்கணும், கடன் வாங்கணும் திட்டும் போதும் பொறுமை காக்கணும். கடன் வாங்கிட்டான் ஒருத்தண்ட திட்டுறான், மானத்தை சொல்லி திட்டுறான், சைப்புத்தன்மை தான். இதெல்லாம் இஸ்லாமுக்கு சொல்லுது. எல்லா கட்டத்திலையும் பொறுமை பெரிய நன்மை அமையும். கடனை திருப்பி செலுத்துகிற பொழுது அவன் வருத்தப்படுவான், இப்படி ஒரு ஆளை நம்ம திட்டமே, அதுதான் மருந்து. இதையெல்லாம் மார்க்க நமக்கு என்ன செய்து சொல்லித்தருது. எல்லா கட்டத்திலையும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அதற்கு பயிற்சி எடுப்பவர்களாக, அதை மனதார ஏற்று வழிநடப்பவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கியான் புரிவானாக. வாகுறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.